ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். எப்படியாவது நம்ம இந்த நாகமணி கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா இந்த முதலையெல்லாம் நம்மளை பிச்சு பிச்சு தின்றோம். 20 வருஷம் நம்பிக்கையை இந்த முதலைக்கு முன்னால் நம்மளை தூக்கி போட்டுட்டான். அப்படின்னா நினச்சி பாருங்க, நம்மளெல்லாம் அவன் எப்படி நடத்துவான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக அந்த நாகமணி கண்டுபிடிக்கணும். நம்ம உயிரோட இருக்க நம்ம கையில் இருக்கிறது ஜஸ்ட் 10 days தான். நம்மளுடைய எல்லா ஆட்களையும் ஃபாஸ்ட்டாக வேலைக்கு இறக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாகமணி எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக மகத்துவமாக இருக்கும். ஏன்னா மனிதண்ட பேராசை அதை கைப்பற்ற நினைக்கும். ஆனால் சிவனும் நாகங்களும் அதை காப்பாற்றுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. சாரி. யா டேட். அரியம்மன், நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். ஃபாஸ்ட்டாக வந்து என்னை மீட் பண்ணு. டேட் ப்ளீஸ், நாளைக்கு பேசலாம். இல்லை, இப்போவே வந்து என்னை மீட் பண்ணு. டேட். ஹலோ அரியம்மன், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். இதை இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் உன்னோட ஆட்கள் கிட்ட சொல்லி தேட சொல்லு. நம்மளுடைய சின்ன சேனல் இல்லை, எவ்வளோ பெரிய சேனல். ஸோ இதோட ஸ்டோரி நமக்கு எங்கேயாச்சும் கிடைக்கும். என்ன ஸ்டோரியை டேட் கேட்குறீங்க? நாகமணிட நாகங்க நாகமணி பாதுகாப்பாங்க. நாகமணி எங்கேயும் மண்ணில் புதைக்கப்பட்டதுன்னு நம்புறாங்க. அந்த நாகமணியை ஒரு நோயாளி தொட்டால் உடனே குணமாகிடுவாங்க. சாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட திரும்ப உயிர் கிடைச்சிரும். அவ்வளோ சக்தி அதுக்கு. அந்த நாகமணியை நம்ம இப்போவே கண்டுபிடிச்சே ஆகணும். டேட், இதை நாமே தரணும். இது வேக்கண்ட் நியூஸ். இது நம்ம சேனலில் பண்ணால் நம்ம டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேனல் டாப்க்கு வந்துடும். டேட், ஆல்ரெடி நம்ம சேனல் நம்பர் 1 தான். ப்ளீஸ் இந்த ஸ்டோரியெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது ரியல் தான், நான் சொல்கிறத கேளு. அரியாமன், இதை அவனோட டேட்காக பண்ண மாட்டியா? யாருக்கும் நாகமணி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த சமூகம் அந்த இடத்த மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுப்பா. ஷுவர் டேட், உங்களுக்காக பண்ணுறேன். மகன், இந்த நியூஸை நம்ம ஃபாஸ்ட்டாக டெலிகாஸ்ட் பண்ணணும். எங்கிட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு பிஸியாக இருக்கிறதுன்னு தெரியும், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷுவர் டேட், நான் பார்த்துக்கிறேன். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். வாட் டஸ் இட் சே ரோமா? மக்கள்லாம் சொன்னாங்க ஒரு நாகமணி அவங்க கண்டுபிடிச்சாங்களாம் அட்டாரி போர்டர் கிட்ட. அதனால அவங்களோட பார்வையும் போய்த்துதான். ஐ கெஸ் அவங்க டேட்டுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வேணும் போல். எந்த மெட்டீரியல் சோர்ஸஸும் சென்ட் பண்ணாலும் எனக்கு முன்னால் சென்ட் பண்ணு. யா ஷுவர். நீ யாருக்கு கால் பண்ணுற? அந்த இடியட்டுக்கு தான். அந்த இடியட் காலை ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கான். விக்ரம். அரியம்மன், நீ எங்கிட்ட மேரேஜை விக்ரமோட பண்ணுறதுக்கு ஷுவர் ஆக்கியா? ஹே ஹலோ, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் தான் சொன்னான்ல பிங்கி அவனுக்கு பிடிக்கும்னு. அண்ட் தட் யூ நோ, இந்த வேர்ல்டுலேயே அவன் தான் பெஸ்ட்டு கால். அதனால தான் அவனை நான் என்ன பிரதர் இன் லோவாக அக்செப்ட் பண்ணேன். யூ ரிமெம்பர்? அரியம்மன், போதும் அதை வை. பாரு, நீ எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இருக்க. நான் ஃபாரின் போக மாட்டேன். நான் இந்த கோர்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். இல்லை விக்ரம், நீ போகணும். அதுதான் ஒன்று டெஸ்டினி. நான் நல்லா தான் இருக்கேன். ஐ எம் ஓகே. ஒரு நாளைக்கு 4 to 5 hours குடிக்கிறேன். அப்படின்னு எப்படி சரியா இருப்பேன்? நான் உன்னை முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அந்த மாதிரி நான் பார்க்கணும். சந்தோஷமாக, பாசிட்டிவாக, ஹாப்பியா. நீ என்ன ஹாப்பியாக பார்க்கணுமா? ஆ. பிங்கி, பிங்கி, இதை நீ ஏன் அவளை கூப்பிடுற? ப்ராமிஸ் பண்ணு விக்ரம். நீங்கள் 2 பேரும் செட்டில் ஆகணும்னு ப்ராமிஸ் பண்ணு. செட்டிலா? நீ தான் மேரேஜையே வெறுக்கிறிய. நீ ஏன் மேரேஜை பற்றிலாம் பேசுகிற? ஆ, அவள் நல்லவ. அவள் உன்ட்டு சொல்லலை. அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். எனக்கு இந்த லவ், மேரேஜ், இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்
எல்லாமே சாபமாகிடு. ஆனால் பிங்கி நம்புற இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். யூ ஆர் மை பிரதர் அயமன். நோன்னு சொல்லாத, பிங்கி உடஞ்சிருவா. இப்போ பிங்கிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஓகே ஃபைன். அரியமன் அவன் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு தான் சொன்னான். ஏன்னா அவனுக்கு உங்ககிட்ட நோன்னு சொன்ன மனசு வரல. அவன் ஆல்ரெடி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒன்றை பற்றியும் அவன் கவலைப்பட்டான். வாட்எவர் இட் இஸ், இன்றைக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட். இதெல்லாம் நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கிற ஸ்டோரிஸ் மாதிரி இருக்குது. இந்த காலத்து பையனுக்கு இப்படி பண்ணலாமா? பிங்கி 1 இயராக விக்ரமை மேரேஜ் பண்ணணும்னு கனவு கண்டுக்கிட்டிக்கா. விக்ரம்க்கு சின்ன டவுட் வந்திருந்தா கூட அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிப்பான். விக்ரம்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ திங்க் ப்ராப்ளம் உனக்கு தான். அரியமன், உனக்கு நான் ரியல் ப்ராப்ளம் என்னென்னு சொல்லட்டுமா? உன்னோட லைஃப்பில் இருக்கிற எல்லா சுச்சுவேஷனும் நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனால் லைஃப்பில் எப்பவும் அப்படி நடக்காது. உனக்கு வந்த வழி விக்ரம்க்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற. நீங்கியும் அதை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. அதுக்காக தான் நீ 2 பேரையும் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுற. பட் ரிலேஷன்ஷிப்னா 2 பேரையும் சேர்த்து வைக்க சேஃப்னு நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. அரியமன், அது அப்படி இல்லை. உன்னையும் பாரு, இன்னைக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனேன். ஏன் அவளை உன்னால் மறைக்க முடியல, அப்படிதானே? அதனால தான் அந்த வழி விக்ரம்க்கும் உன்னை சிஸ்டருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் 2 பேரையும் காப்பாற்ற நினைக்கிறேன். அவளுக்கு மேரேஜ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பிங்கிக்கு விக்ரமை பிடிக்கும். விக்ரமோட லைஃப்பில் வேறு யாரும் இல்லை. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். அண்ட் ஹீஸ் ஹாப்பி. அரியமன், பட் லைஃப்பில் நான் லைஃப்பை பற்றி யாரோடையும் பேச விரும்பலை. உன்னோடையும் இல்லை, வேறு யாரோடையும் இல்லை. ரோமா, என்னோட பர்சனல் லைஃப்பில் என்டர் ஆக முன்னுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. விக்ரம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ இல்லை. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்லாம் விரும்பலை. பேஷன் இருக்கணும், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். விக்ரம் ஃபோன் எடுக்கவே மாட்டிக்கான். லேண்ட் ஆகி 4 hours ஆகிட்டு. மகா, ஐ திங்க் அவன் ட்ராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருப்பான். சச் a long flight. அவன் எங்கே இருக்கான்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்காக ஏதோ ஸ்பெஷல் பிளான் பண்ண போயிட்டுவான். மேபி உனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்க போயிட்டுவான். ஐ திங்க் அந்த இடியட் ரிங் வாங்க போயிட்டுக்கான இருக்கும். இட்ஸ் பர்ஃபெக்ட். பட் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறத பற்றி தெரியாது. நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டீங்களா? நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவன் அனுப்பினானான்னு எனக்கு தெரியாது. கரண், நான் அவனுக்கு எந்த மெசேஜும் சென்ட் பண்ணலை. பட் உன்னோட சிக்னல் எப்போவுமே ஆட்டோ கனெக்டில் இருக்குது போல். அதான் நீ சொல்லாமே அவனுக்கு தெரிஞ்சுது. ஃபைன், எக்ஸாக்ட்லி. விக்ரம் இன்றைக்கு பார்த்தோன்னா இன்றைக்கே என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கோன்னு நினச்சிக்கோ. அந்த பையனே இன்றைக்கு தான் வரான். வந்த உடனே என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேசிட்டிருக்காங்க. நம்ம விக்ரம் கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணலை. ப்ளீஸ் ஒரு ஃபோட்டோ. எங்கே டோட்டலி பைத்தியமாக்கா அவனுக்காக. அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஒரு ஃபோட்டோ. அஃப்கோர்ஸ், சைல்ட்ஹுட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ மேட்ச் பண்ண போகிறாங்க. வை நாட் ஹிம்? எக்ஸ்கியூஸ் மீ, 1 செல்ஃபி? யா, தேங்க்யூ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவன் வந்தே பார்த்துக்கட்டும். நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். நீ இன்னும் என்ன ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணாத. விக்ரம்க்கு கால் பண்ணியா? நான் நைட்லேருந்து கால் பண்ணுறேன். அவன் காலை பிக்கப் பண்ணலை. அவன் ஃபோனையும் பிக்கப் பண்ணலையா? தட்ஸ் குட். டோன்ட் வரி, அவன் வருவான். நான் அட்டென்ட் பண்ணுற வெட்டிங்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையாகவும் என்னோட சிஸ்டரையாகவும் தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் டேட் கிட்ட அவனு காட்டணும். யா ஷுவர், கோ ஹெட். டேட் சொல்லாரியம்மன். ஒரு பழைய நியூஸ் ஒன்றுக்குது. ஒரு பழைய ஃபேக்டரிக்கு முன்னால் அவங்க தோணுப்போ அந்த இடத்துல இருந்ததை பார்த்து அவனோட கண் பார்வையை நாம தான். ரியலி? அந்த இடத்துல இருந்தவனும் அந்த கதையை தான் சொன்னான். அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. டேட், நீங்கள் சொன்ன அந்த மணி, நாகமணி, அதோட இது கனெக்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொன்றே ஒரு மிகப்பெரிய ஒளி வீசுகிற கல். சூரியனை விட பிரகாசமாக இருந்துச்சு. அதை யாரெல்லாம் பார்த்தாங்கன்னோ அவங்க தான் குருடாகிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தர் தான். அது ஒரு சாதாரண கல் இல்லை, அது ஒரு நாகமணி. டேட், ஹானஸ்ட்லி இது பிரேக்கிங் நியூஸ் இல்லை, இது பெஸ்ட் நியூஸ். நாகமணி விஷயம் ஒன்றும் வேஸ்ட் இல்லை. அது நம்ம கையில் வரணும். நம்ம கையில் ஐயா, ஐ மீன் மணி த நியூஸ். நியூஸ் ஆஃப் மணி, அது நமக்கு வேணும் தானே?
ஆ, மகா, இந்த லொக்கேஷன் எங்க? டெல்லி தாண்டி அட்டாரிக்கு பக்கத்தில் 1 மணிக்கு மேலே தான் இந்த இடம் இருக்குது. அந்த சுரங்கத்திட்ட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதோட அந்த நாகமணியும் கண்டுபிடிக்கணும். உண்மையிலேயே இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா என்ன? ஓகே, இப்போ உன்ட வேலை முடிஞ்சுது. நீங்கள் இருந்து போகலாம். ஓகே ஆரியமன், தேங்க்யூ மகா. எனிதிங் டேட். அப்படின்னா உடனே அந்த ஃபேக்டரி யார்டு, அந்த சுரங்க யார்டுன்னு கண்டுபிடி. அண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹானா தவன், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. நமக்கு இன்னும் 10 days தான் இருக்குது. இல்லைன்னா நம்மளோட கேம் அவுட். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்? இன்னைக்கு ஒன்று விக்ரம் வருவான். ஏய் விக்ரமா? வந்துட்டான். ஹாய் ஹேண்ட்ஸம் டேட். அரியாமன், அங்கேயே நிறுத்திக்க. ஏய் நீ எங்கடா? இந்த கரனுக்கு மேரேஜ் கூட ஆகிட்டு. ஐ நோ நான் முன்னாடியே வருவோன்னு தான் நினச்சேன். பட் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு. பட் அதை மட்டும் சொல்லிடாத, சேஞ்ச் ஆகும்னு நினச்சது சேஞ்ச் ஆகலன்னு. தேங்க்யூ பை தி வே. வாவ் பிங்கி, நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் நீ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க. நான் கரெக்டான டேட்டை செலக்ட் பண்ணி வந்திருக்கேன் போலேக்கு. என்ன இன்றைக்கு எல்லாரும் பார்ட்டி மூடில் இருக்கீங்க? அதுக்கு ரீசன் நீ தான் மகா. நானா? பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்? இன்றைக்கி நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட் சமீர் பிரமித் மாதிரி இன்னைக்கு நானும் பிரமித்தும் சம்மந்தியாக போகிறோம். பிங்கி அண்ட் விக்ரம் என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு இப்போதான். என்கேஜ்மெண்ட் பேபி, சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ எக்ஸைட்டிங்கா? டேட், நீங்கள் என்ன பேசுவீங்க? நீ சொன்னதால தான் நான் ரிங் கூட எடுக்கலை. டேட், நான் சொல்லுண்ணா, நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் தான் என்ன ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க. பேபி ஆக்டிங் பண்ணது போதும். அண்ட் ஒன் சார் பாக்கெட்டுக்கு இன்னைக்கு. ஓ வாவ், அரியம்மன் ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். நீ எனக்கு ரிங் தருவன்னு சொன்னாங்க. ஐ லவ் இட். ஐ லவ் யூ பட் ஐ டோன்ட். நான் இதை உண்மையாக காதலிக்க ஒருத்தருக்காக கொண்டு வந்திருக்க. ஆனால் அது நீ இல்லை. நான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன். அரியம்மன், 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 என்ன பிஹேவியர் இது? சொல்லு, இப்ப சொல்லு, நீ என்ன சொன்ன? நீ உண்மையதான், நான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன். அப்ப என் தங்கச்சியோட நீ என்னடா பண்ணிட்டீங்க? சொல்லுடா, என் தங்கச்சியோட என்ன பண்ண? டைம் பாஸா? 1 இயரா? 1 இயரா இதைதான் பண்ணிட்டீங்க. இப்ப இன்னொருக்கு கிடைச்சதும் யூ கேன் டூ திஸ். அரியாமன், அரியாமன், என்ன பண்ற நீ? எவ்வளோ கோவம் வந்தாலும் நான் உன்னை அடிக்க கையெடுக்க மாட்டேன். நீ ராதிகாவை லவ் பண்ண மாதிரி நானும் லவ் பண்ணிட்டேன். யார்கிட்ட கேட்காம 1 weekலயே ப்ரப்போஸ் பண்ண. அவரும் என்ன ஆச்சு சொல்லு. விக்ரம், பிங்கி என் தங்கச்சி. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். யூ கேன் டூ திஸ் டு ஹர். உனக்காக 1 இயரா பிங்கியோட ஃபோன் பேசினேன், ட்ரை பண்ண, ஒருவேளை லவ் வந்துடுமோன்னு. பட் வரலடா. பட் டிடன்ட் ஹேப்பன். நான் ட்ரை பண்ண, அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? பட் இன்னொருத்தையை மீட் பண்ண சொன்ன ஜெனோஸே அந்த ஃபீல் வந்துச்சு. அண்ட் ஐ தாட் ஐ வுட் கம் பேக். என்னாக்கிட்ட என் லவ் பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். நீ என் ஃப்ரெண்டா, நீ என் பிரதர் மாதிரி. நீ என்னை புரிஞ்சுக்கணும். பிங்கி என் சிஸ்டர் விக்ரம். என்னால் அவளை தனியை விட முடியாது. அவ யாரு? அவளை ஸ்டாப் பண்ணு. அவகிட்ட இருந்து விலகி எறி. ஐம் ஷுவர் பணத்துக்காக ஒருத்தனை பார்த்து அதுக்காக வார பொண்ணாதான் அவ ஈப்பா. அவளை என் முன்னாடி வர சொல்லு. 2 minutesல அவ எப்படிப்பட்டவன்னு நான் உன் முன்னால கொண்டு வர. யார் அவ? Who the hell is this girl decor? யார் அவ? மீட் பண்ண உடனே லவ் வந்துட்டா. யார் அவ?
யார் இது? Oh damn. Are you okay, honey? Yes, baby. Sorry, இங்க வர கொஞ்சம் லேட் ஆகுது. யார் இது? இவரை தான் நான் லவ் பண்றேன். The love of my life. Hello everyone. Dad, Mom, நான் உங்களுக்கு இவளை இன்ட்ரோ பண்ணட்டுமா? எங்களுக்கு எந்த இன்ட்ரோவும் தேவையில்ல. லவ் ஆஃப் மை லைஃபா? என்ன நான்சென்ஸ் இது? யார கடைசி கூட்டிட்டு வந்தீங்க? ஓ மணிக்காக தான் அவன் இங்க வந்திக்கா. நீ ஒரு சூப்பர் ஸ்டார்ட் மகங்கிறத மறந்துடாத. உன்னோட பேரை சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவ நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க. இல்ல நான் சொல்றது கரெக்டா? ஏய் பொண்ணு, ஓ வேலை என்னன்னு சொல்லு. 5 lakhs, 10 lakhs, 15 lakhs, 20 lakhs, 50 lakhs. டேட், இல்ல ரிஷப், இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் லேக்ஸ்ல பேச மாட்டாங்க, கோர்ஸ்ல தான் பேசுவாங்க. சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் இவ எக்ஸப்ட் பண்ண மாட்டான். அங்கிள், டேட், இவ யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லா தெரியும் இவ யாருன்னு. இவ ஒரு கொள்ளைக்காரி. ஆனா உன் கொள்ளையெல்லாம் இங்க நடக்காது. நான் பிங்கிட்ட அப்பா. அவடைய சந்தோஷத்துக்காக நான் எதை வேண்டாலும் செய்ய ரெடி ஆயிக்கேன். தேவைப்பட்ட நான். அங்கிள், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அதை தான் நானும் சொல்றேன். Stop all this or விடு. Baby, I don't think so. I welcome to. I should better leave. It's okay. I'll see you. Baby, don't go please. நான் என் ஃபேமிலி கிட்ட பேசுறேன். என்னாச்சு? ஆனா போட்டோ வந்துக்குது, பட் அப்லோட் ஆக மாட்டேங்குது. நீ இங்க வா. ஃபாஸ்டா. ஏன் போட்டோ அப்லோட் ஆக மாட்டேங்குது? இது நம்ம இதை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா 10 daysல நம்ம என்னென்ன கதையை முடிஞ்சிடும். இல்லை 10 நாளைக்கு போது நான் சாக விரும்பல. அப்போ வெளியால இருக்கிற அந்த பொண்ணு தான் அஹானா தவன். அவதான். அப்போ போ போ, ஃபாஸ்டா போ. நெல்லு மகா, நெல்லு மகா. அங்க வச்சு உன்னை நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேமா. ஐம் சாரி. என் வீட்லயும் இப்படி பொண்ணுங்க இருக்காங்க. இப்படி பேசவே கூடாது. பேசக்கூடாது. உன் முகத்தை பார்த்தானே தெரியுதுமா, நீ நல்ல குடும்ப பொண்ணு மாதிரியே இருக்கு. நீ அஹானாதவனாமா? உனக்கு தானே நிறைய ஃபேக்டரிஸ், மைன்ஸ்லாம் இருக்குது. நான் தான் அஹானாதவன். மகா, என் மகா இதை ஃபர்ஸ்டே சொல்லலை. நம்ம மணி பற்றியும் பிஸ்னஸ் பற்றியும் பேசினீங்க. ஏமா வெளியே நின்றுட்டு பேசிட்டு வாமா, உள்ள போய்ட்டு பேசலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள வாமா ப்ளீஸ். பாத்துமா. நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்கல்ல, நாங்க கூட உங்க எல்லா காதலுக்குலாம் எதிரி இல்லை. தம்பி, டிம்பர், ஆர்த்தி தட்டை கொண்டு வாங்க. வாங்க, ஃபாஸ்டா வாங்க. வீட்டுட்ட புது மருமக வந்திக்கா. ரிஷப்ல மருமகன்னா இது எனக்கும் மருமக தானே? எல்லாருக்கும் மருமக தான். இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? மக, நீங்க இப்ப நம்ம வீட்டுல நம்மளோட தான் இருக்கணும். டோன்ட் மைண்ட், பட் என்னால இங்க இருக்க முடியாது.
ஆக்சுவலி இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால நான் ஆல்ரெடி சஃபர் ஆகிறேன். அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுது. நீங்கள் இங்கே வந்ததுன்னு நமக்கு ரொம்ப சந்தோஷம். 2 to 3 days இங்கே இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் விரும்ப இடத்துக்கு போங்க. ஃபைன், 2 to 3 days தான் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஆர்த்தி தட்டை கொண்டு வா. டேட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எதை பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன். விக்ரம் பிங்கியை லவ் பண்ணலை, இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான். விக்ரமை பிங்கிக்கு மேரேஜ் பண்ணி என் மகட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை. பட் டேட், அண்ணா engagement உடனே நடக்கும் தானே? உடனே தான். தேதோ அங்கிள்ஸும் இப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லி யூட்டன். ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த பொண்ணை வீட்டில் வச்சு நம்ம கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்க மக, ஏன்னா அஹானாவை கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க. இங்கே என்ன நடக்குது? இந்த பொண்ணால் நீங்கள் எல்லாரும் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டீங்களா? சொன்ன மாதிரி பண்ணினா போதும். இந்த பொண்ணு நம்ம கையில் இருந்தால் தான் இவ தான் நம்மளை நாகமணிக்கு கொண்டு போகிற ஏணி. வாங்க வாங்க, மேரேஜ்க்கு நிறைய வேலை இருக்குது. டீனா, இது பிங்கிட வெட்டிங்காக வாங்கினது, எக்ஸ்ட்ரா உள்ளது தான். இதை நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் மேட்ச் பண்ணிக்கிற ஃபீல் வரும். எனக்கு இந்த பேக்கப் ஆப்ஷனும் வேணாம். ஐ லைக் மை ஓன் திங்ஸ். எனிவே, பிங்கிட லவ்வும் போயிட்டுது. இப்போ அவளை லெஹங்காவே எடுத்துட்டா அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல? என் லெஹங்கா என் பேக்கில் இருக்குது, நான் எடுக்கிறேன். என்ன நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு? நான் எடுத்துட்டு வரேன். டிம்பிள், சுவர்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். வரேன். இந்த பொண்ணுங்களுக்கு சாஃப்ட்வேர் போனா வெயிட் லாஸ் பண்ண மாட்டாங்க, வேலைன்னு வந்தா மட்டும் போதும். என்ன ஒரு சின்னொரு பேக்கை உங்களால தூக்க முடியல? இதெல்லாம் உங்களால பண்ண முடியாத வேலை, நான் பண்றேன். யாராச்சும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இந்த பேக்கை வெயிட் லைட்டாக தான் இருக்குது, பட் இவங்களோட ரியாக்ஷன் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? என் லெஹங்கா அதில் தான் இருக்குது. தெரியுமா, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் போங்க. வாவ், அமேசிங். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபேமிலியை மீட் பண்ண வந்தீங்க. அப்போவே ஃபுல் வெட்டிங் ட்ரெஸ்ஸோட தான் வந்தீங்க. யார் எப்படி செய்வாங்க? பிளான் பண்ணுறவங்க தான் செய்வாங்க. ஆல்ரெடி நாங்கள் விக்ரம்டையும் பிங்கிடையும் என்கேஜ்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கொண்டு நீ தெரிஞ்சதால தான் ஹோம் மேரேஜ் பிளானோட இங்கே வந்தீங்க. விக்ரம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். விக்ரமும் பிங்கியும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் அவள் இன்றைக்கு உனக்காக அவளை விட்டிக்கா. நீ என்ன பண்ண? ஏதாச்சும் மெஜிக் பண்ணிட்டியா? அதுதான் காதல். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் இது இல்லையா என்ன? ஒரு முறை நடந்துச்சு, ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான். அண்ட் ஐ எம் ஷுவர் உனக்கு எப்பவும் அந்த மாதிரி நடந்துக்காது அப்படின்னு யார் சொன்னது? காதல்ட விதியே அப்படிதான். நம்பிக்கையோட காதலிப்பவங்க அதிகமாக ஏமாற்றப்படுவாங்க. எனக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அதுக்குன்னு நான் மறுபடியும் காதலிக்க கூடாதுன்னு இல்லையே. நான் இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு கொடுக்க கொண்டு வந்தேன். ஏன்னா வேலைக்காரங்களுக்கா? இவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்லரிஸ்லாம் வேலைக்காரங்களுக்கா?
எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஹாப்பியான ஃபங்க்ஷன் தான் இப்படி சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் இருக்குது. சின்ன கிஃப்ட்ஸா? எனக்கு மட்டும் ஒரு மகன் இருந்தால் நல்லா இருக்கும். அவனை இவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுப்பேன். அது சரி, இவட அப்பாட வயசு என்ன இருக்கும்? உன்னோட ஹஸ்பண்ட் வயசு என்னவோ, அதாவது ஏண்ட வயசு தான். ஏன் இப்போ கோவப்படுறீங்க? நான் சும்மா தான் சொன்னேன். ப்ளீஸ் கெஸ்ட் ரூம்க்கு லெஹங்காவை அனுப்பிடுங்க. மகன் நீங்கள் போங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க ஃபாஸ்டா. அண்ணா, இங்க என்னென்ன நடக்குது? டேட், மணிக்காக அந்த பொண்ணு இங்க இருக்க ஏதோ பண்ணிட்டாரு. இப்ப விக்ரமோட அவளுக்கு என்கேஜ்மெண்டா? விக்ரம நான் எவ்வளோ லவ் பண்றேன்னு யூ நோ. நான் சொல்றத கேளு. லிசன் டு மீ. இதை நான் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் அதை இன்னைக்கு சொல்றேன். காலம் போக போக நம்ம மனசு உடைஞ்சிருது. அதுதான் நல்லம். ஏன்னா இந்த உலகத்துல காதலை விட கொடூரமானது வேற எதுவும் இல்லை. காதல் ஒருத்தனை விட்டு போக சொல்லதான். அப்பதான் அவன் தனக்குள்ள தன்னையே கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அறியாமல், ஐ நோ யூ லவ் மீ. இனிமே என்னாலும் உன் கூட இருக்க முடியாது. நான் போகணும். இப்படி நடந்தது நல்லதுதான். மேரேஜுக்கு முன்னால நடந்தது நல்லதுதான். எனக்கு வலிக்குதுன்னா ரொம்ப வலிக்குது. எனக்கு இன்னும் நிறைய வேணாம். எனக்கு என் விக்ரம் தான் வேணும். நீங்க உண்மையிலேயே என் அண்ணனா இருந்தா இந்த மேரேஜை நடக்க விடாதீங்க. இல்லைன்னா நான் எதுவும் செய்வேன். ஐம் வார்னிங் யூனா. நான் எதையும் செய்வேன். டோன்ட் சே தட். நோ 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 நோ. லிசன் ஃபைன். நீ விரும்புறத உனக்கு கிடைக்கும். ஓகே? நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும். ஓகே? இதை நான் உன்னை காதலுக்காக சொல்லலை, உன்னை வலிக்காக சொல்றேன். இந்த மேரேஜை நான் நடக்க விட மாட்டேன். இப்போ எப்படி போகுது? ஃபைனலி எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. அக்கா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ ரொம்ப ஹாட் ஆயிக்க. நான் யார்கிட்ட தங்கச்சி? இதை மறைக்க உனக்கு கஷ்டம் தானே? நீ இன்னும் அறியாமனை காதலிக்கிறது தானே? அது உன் முகத்துலேயே தெரியுது. இல்லவே இல்லை, போய். அப்பயே அறியாமல் எப்படி பார்த்த? அதை பார்க்க சொன்னே புரிஞ்சுது நீ இன்னும் அறியாமனை காதலிக்கிறன்னு. நீ ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் உன் மனசு முழுக்க அவனை பற்றி தானே வச்சுட்டு இருந்தது. அக்கா, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் அறியாமனையும் அவனோட ஃபேமிலியும் வெறுக்கிறேன். அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. என் அம்மா, அப்பா, ரோஹன், நீங்களும் தான். ஊர்வி அறியாமனை காதலிச்சுக்கலாம். ஆனா அஹானாக்கு அறியாமன் மேல காதல் இல்லை, வெறுப்பு மட்டும்தான். வெறுப்பு. யாராச்சும் ஃபுல் ஸ்டோரியா சொல்வீங்களா இல்லையா? இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு யாரு? நம்ம அந்த பொண்ணுக்கு எவ்வளோ செய்யணும்? அந்த பொண்ணு தான் அகனாதாவன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம தேடிக்கிட்டே இந்த பொண்ணு அவத்தான். நாம இப்ப அவளை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொண்ணோட தான் அந்த வைரஸ் சொல்லலாம். அந்த இடத்துல தான் நாகமணி மறைஞ்சிக்கி. கவனமாயிரு. அந்த பொண்ணுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? நான் இப்ப இந்த மகனை சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்றேன். கரெக்டா. டேட், இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியலையா? அவ ரொம்ப வித்தியாசமா இருக்கா. விக்ரம்க்கு பிங்கியை தான் பிடிக்கும். அவளால தான் விக்ரம் ரொம்ப மாறிட்டான். பிங்கி தேய்ந்து அவனை பிரிச்சு எப்படி இவளை அவன லைஃப்ல கொண்டு வரலாம்? டேட், பிங்கி தான் அவனோட மக, அஹானா இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அறியாமல். நான் பிங்கி கிட்ட பேசுறேன். பிங்கிட மனசு உடைஞ்சது we all understand. ஆனா உண்மை என்னன்னா, விக்ரம் பிங்கியை லவ் பண்ணல. அவளை மேரேஜ் பண்ணியிருந்தா பிங்கிட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகிக்கும். அவளை அதுலேருந்து நான் காப்பாத்திக்க. நீ கவலைப்படாத. பிங்கிக்காக நான் ஒரு நல்ல பையனை பார்ப்பேன். டேட், இது இன்னொரு பையனை பார்க்குற விஷயம் இல்லை. என் சிஸ்டர் அண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றின விஷயம். யூ நோ வாட்? ஃபர்கெட். நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏய் அறியாமன்,
கொஞ்ச நாளைக்கு முன்னால உன் வம்சத்தை சேர்ந்த பாம்பு ஒன்று நான் பிடிச்சேன். நாகினிகளின் நாகினி, சேஷ நாகினி, அனந்த குலத்தின் நாகராணி. அவனை முருகனும்னா ஒரே ஒரு தாக்குதல் தான், அப்படியே விழுந்துட்டான். பாம்பை கொல்லணும்னா பழத்தால் இல்லை, புத்தியால தான் கொல்லணும்னு சொல்லுவாங்க. முதல்ல அதோட முதுகெலும்புல தாக்கணும், அதுக்கப்புறம் அதோட நெஞ்சில 3 முறை தாக்கணும். அப்பதான் அது தண்ணி இல்லாத மீன் மாதிரி துடிச்சு துடிச்சு சாகும். ஆனா நீ உனக்காக அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நீ ஒரு சாதாரண பாம்பு தான். இந்தா இதை புடி, கூட்டுக்கு போடு, இதை எங்கேருந்து கொண்டு போய் சாய் அவரோட்ட சொல்லு, அவன் சீடன் இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை செஞ்சுக்காண்டு. கவனமாயிரு, நம்ம ஆயிரக்கணக்கான பாம்பை பூட்டி வச்சுக்கிற இடத்துல இந்த பாம்பையும் பூட்டி வச்சுட்டு இதை எடுத்துட்டு போ. என்ன இந்த பாம்பு வெளியே வந்துட்டு? என்கிட்ட அந்த மகுடியதா? இது என் மகுடி இல்லை. ஒரு பாம்பை கட்டுப்படுத்த ஒரே ஒரு ஆயுதம் தான் என்கிட்ட, உனக்கு தெரியாதா? அந்த ஆயுதம் எதிரிட்ட தான். நீ எவ்வளோ பெரிய போராளியா வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன்ட சீடனையே உனக்கு அடையாளம் தெரியலையே. நீ என்ன சொன்ன? அனந்தாக்குள்ள பாம்பு கொண்டாங்கண்டா? என்ன ஆச்சு? நாங்கள் உன்னை மன்னிச்சிடுவோம்னா? நாங்கள் நாகினிங்க. நாங்கள் உன்னை வேதனைப்படுத்துவோம், அப்புறம் கொன்றுவோம். உன் முன்னால் மரணம் காத்திக்கு, உன் பின்னால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உனக்கு கட்டுப்படுத்த ரொம்ப பிடிக்கும்ல? ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் உனக்கு எந்த சேதமும் செய்யாத அந்த பாவப்பட்ட ஜீவனை அதை அடைக்கிறது, வதைக்கிறது, அதை டோர்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல? அப்படின்னா கேளு, உனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றை அடைக்குவோம், அதுக்கப்புறம் வதப்போம், அதுக்கப்புறம் ஒன்றை கொன்றுவோம். இது என் பழி வாங்கல்ட முதல் நாள், அவன் சந்தோஷத்துல கடைசி நாள். போர் ஆரம்பிச்சுட்டு. இந்தியாட எதிரி, என் குடும்பத்திட எதிரி, நாகலோகத்திட எதிரி. யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது, யாராலையும் தப்பவே முடியாது.